சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் செருப்பு கொடுத்துட்டேல்ல, தள்ளி நில்லு போ. ஏய் குணா, அறிவு இருக்காடி உனக்கு? ஒரு நாள் இப்ப பாரு, எல்லாம் கொட்டி போச்சு பாரு. கண்ணை என்ன முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு வந்திருக்கியா? ஒழுங்கா திரும்பி பார்த்து போ தெரியாதா உனக்கு? குணா, அதுக்காக இத்தனை பேர் முன்னாடி அடிப்பியா? சாரி மேடம், தப்பு என் மேலதான். நான் தான் சரியா கவனிக்காம வந்துட்டேன். இவங்க மேல எந்த தப்பும் இல்ல மேடம். இவங்கள எதுக்கு மேடம் அடிச்சீங்க? யோ போய, கண்ணு முன்னாடி நடந்தது எல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன்ல. தப்பு அவ மேல இல்லையா? பெரிய தியாகி இவரு. போய முதல்ல இங்கிருந்து. எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணவே வந்திருக்கியடி. நான் என்ன பண்ணேன்? ஏய் வாய மூடு. என்னடி பண்றதே பண்ணிட்டு என்ன பண்ணன்னு கேக்குற? என்னாச்சு மேடம்? என்ன ப்ராப்ளம் மேடம்? சாரி, சாப்பாடு கீழே கொட்டிடுச்சு. அதுக்கும் சேர்த்து பில் போடுங்க, நான் பே பண்றேன். வெயிட்டர் அவர் மேல தான் தப்புன்னு சொல்றாரு மேடம். அதனால வேணாம் மேடம். ஹலோ, என்னால யாரும் லாஸ் ஆக கூடாது, ஓகேவா? கொட்டினதுக்கும் சேர்த்து பில் போடுங்கன்னு சொன்னா போடுங்க, போங்க. ஓகே மேடம். யோ மேடம். நீ க்ளீன் பண்ணாத, எந்திரி. ஓகே மேடம். ஏய் நீ தானே இதை கொட்டின, நீயே க்ளீன் பண்ணு. மேடம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். க்ளீன் பண்றதுக்கு தான் ஆள் வந்திருக்காரு மேடம். அது அவரோட டியூட்டி மேடம். யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனையை ஏத்துக்கணும். அப்போதான் அந்த தப்பை மறுபடியும் செய்ய மாட்டாங்க. ஏய் க்ளீன் பண்ணு. குணா, இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஏ நீ என்னடி அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? அவர் போனா போட்டோம், நீ க்ளீன் பண்ணு முதல்ல. மேடம் இங்க வா. இப்ப எதுக்கு நீங்க அங்க இருந்து கோச்சுக்கிட்டு வந்தீங்க?
நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? அப்படி என்ன நான் பண்ணேன்? என்ன பண்ணியா? அத்தனை பேர் முன்னாடி அஞ்சலியை கிளீன் பண்ண சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஏங்க, அவ நம்ம வீட்ல வேலை செய்ய வந்தவ தானே? வீட்ல வேலை செய்ய சொன்னா பண்ணுவாள்ல, அதைத்தானே இங்கேயும் பண்ண சொன்னேன். அதுல என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை? வேலை செய்ய வந்தவளா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணுதான், அதை நீ மறந்துடாத. அவளை போய் நீ ஏன் இந்த பாடுபடுத்திட்டு இருக்க? அவ பொண்ணு இல்லைங்க, நம்ம பொண்ணு வாழ்க்கையை அழிக்க வந்த பிசாசு. அவளை விரட்டி விடுறதுக்கு தான் நானும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறேன். ஆனா கோவப்பட்டு கூட போக மாட்டேங்கிறாளே. எவ்வளவு அசிங்கத்தை தாங்கிக்கிட்டு தான் நம்ம கூடவே இருக்கான்னு நானும் பாக்குறேன்.